அருட்பெருஞ்சோதி. நமது சன்மார்க்க சங்கத்தார்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு. நாம் எல்லோரும் வடலூரை புனித நகரமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இதை திசை திருப்புவதற்காகவே தற்பொழுது பள்ளி குழந்தைகளுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நான் முதலில் எதிர்ப்பு குரல் கொடுத்தேன். பிறகு நமது தலைமைச் சங்க தலைவர் ஐயா அருள்நாகலிங்கம், ஏபிஜே ஐயா மற்றும் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவுகளை வெளியிட்டுள்ளனர். வரவேற்கத்தக்கது. அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆனால் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நேரம் இது. இந்து சமய கட்சிகள் சில இப்பொழுது போராட்டத்தை முன்னெடுக்கும். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வாபஸ் வாங்குவார்கள். இந்த ஒரு நாடகம் நடக்கும். அதற்கு பிறகு இந்த வடலூரை புனித நகரமாக்குவதற்கும் அவரிடமே பேச்சுவார்த்தை நடத்தி அவரிடமே ஒப்படைப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வடலூரை காவி சந்நியாசிகளிடம் ஒப்படைக்கும் மிகப்பெரிய சதித்திட்டம் இதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். எனவே சன்மார்க்கர்கள் அனைவரும் எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு வடலூரை நமது கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும். அதற்கான முயற்சியில் அனைத்து சன்மார்க்கிகளும் ஒற்றுமையுடன் இருந்து செயல்பட வேண்டும். சிறிது நாம் விழிப்புணர்ச்சியுடன் இல்லை என்றால் அவர்கள் இந்த மடமாக மாற்றி விடுவார்கள். இதை சைவ மடமாகவோ அல்லது ஏதோ ஒரு இந்து மதத்தின் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் மேலிடத்திலிருந்து திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அவரிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து நாம் சன்மார்க்கத்தை நடத்த வேண்டும் என்று அனைவருடன் ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.